பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 1வது அதிகாரம் 31-32 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. இதோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்பதாக. இயேசு யாருடைய குமாரன்? ஹூ சன் இஸ் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு ஆபிரகாமின் குமாரனாய் இந்த உலகத்தில் பிறந்தார் என்றும் தாவீதின் குமாரனாய் பிறந்தார் என்றும் இயேசுவின் வம்ச வரலாறு கூறுகிறது. மத்தேயு 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு அவிடமிட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டபடி இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவனை இயேசு சுஸ்தப்படுத்திய போது தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 1:23 அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று எழுதப்பட்டபடி இயேசு ஒரு கன்னிகையின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஜப ஆலயத்தில் இயேசு உபதேசித்துக் கொண்டிருந்ததை ஆச்சரியத்தோடு பார்த்தவர்கள், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று கூறினார்கள். பிலிப்பு இயேசுவை யோசேப்பின் குமாரன் என்று சொன்னான். இயேசுவை மரியாளும் யோசேப்பும் தொலைத்த போது, உன் தகப்பனும் நானும் உன்னை தேடினோமே என்று மரியாள் இயேசுவை பார்த்து கேட்டாள். அதற்கு இயேசு கொடுத்த பதில், நான் என்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி தன்னை அவர்களிடம் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து தேவதூதன் எலிசபெத்திடம் சொல்லவில்லை, மாறாக அவள் கணவனாகிய சகரியாவிடம் வந்து சொன்னான். இயேசுவின் பிறப்பை குறித்து தேவதூதன் யோசேப்பிடம் வந்து சொல்லவில்லை, மாறாக அவன் மனைவியாகும்படி நிச்சயிக்கப்பட்ட மரியாளிடம் வந்து சொன்னான். யோவான் ஸ்நானகன் பிறந்ததால் எலிசபெத் அல்ல, சகரியா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசு பிறந்தபோது யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவரை ஏற்றுக்கொண்டாலும் மரியாள் என் ஆவி களிகூறுகிறது என்று தேவனை மகிமைப்படுத்தினாள். சகரியா யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறான், நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய் என்பதாக. தேவதூதன் மரியாளிடம் சொன்னான், இயேசு உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார் என்பதாக. ஆகையால் இயேசு ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், கன்னிகையின் குமாரன், யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்பட்டாலும் பிரதானமாக நாம் அவரை தேவகுமாரன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். சீமோன் பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனை, நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்பதாக. இந்நாட்களில் இயேசுவை மனிதனாக பிறந்த குழந்தை என்று அநேகர் பார்க்கிறார்கள். அவர் இப்பொழுது குழந்தை இயேசுவாகவும் இல்லை, மனிதனாகவும் இல்லை. அவர் தேவனுடைய குமாரனாக காணப்படுகிறார். இயேசுவை தேவனுடைய குமாரனாக பார்க்கும்படியாக பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள உடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை கர்த்தர் நீர் திறப்பீராக. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவுக்காக காத்திருந்தோம். மேசியாவாக நீர் பிறந்த வேளையில் உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி சத்துரு அவர்கள் கண்களை குருடாக்கிவிட்டான். ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிக்கும்படி உலக ரட்சகராய் பிறந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமியில் அவதரித்தீர் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை சொந்த ரட்சகராய் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யும். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படும் போது மற்ற எல்லா நன்மைகளையும் பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து அருளுவது நிச்சயம் என்று நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.